எவ்வளவு விழுந்து கிடக்குறா என்னன்னு போய் பாருங்கடா. டேய் நீங்களும் போய் பாருங்கடா. டேய் அந்த வண்டி தெரியாத அளவுக்கு வைங்கடா. எம்எல்ஏ வரதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் அவளை ஒரு கை பார்த்துட்டு வரேன். குட் மார்னிங் சார். மார்னிங். புலி எப்படி இருக்க? ஐம் ஃபைன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? பிரச்சனைனால தான் நான் உன்னை கூப்பிட்டேன். நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். பட் அது அன்அஃபிஷியல். உனக்கு நந்திவரம் தெரியும்ல? தெரியும் சார். அங்க சஸ்பீஷியஸா நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க அது சாதாரணமா நடக்குது அப்படின்னு. ஆனா யாரும் நினைக்காத அளவுக்கு பெருசா எதுவும் நடக்குது. எஸ்பெஷலி யார் வந்து பொண்ணுங்களுக்கு அநியாயம் பண்றாங்களோ அவங்க இறந்து போறாங்க. அது கூட வித்தவுட் எனி க்ளூஸ். லாஸ்ட் ரெண்டும் கூட ஒரு ரேப் கேஸ்க்கு சம்பந்தப்பட்டது. பார்கவ்,
இந்த பொண்ணு பேரு ஸ்ராவணி. இந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் இவளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதை விட கொடூரமானது நிறைய இருக்கு. அது நந்திவரம்ல கிரைம் ரேட்டை அதிகமாக்கிட்டு இருக்கு. அதுக்கு சம்பந்தப்பட்ட போட்டோஸும் இங்க இருக்கு. கூட இந்த இவன் பேர் ஹர்ஷா. எல்லாத்தையும் விட பயங்கரமானது ஒண்ணு இருக்கு. அது நந்திவரத்துல இருக்கிற பெண்களை தப்பா பார்க்கிற ஒரு கிரைம். இப்ப அந்த ஊர்ல பொண்ணுங்களுக்கு ரொம்ப கொடூரமான நிலைமை. அந்த பிரச்சனையை யார்கிட்டயும் சொல்லிக்க முடியாது. கொடு. இந்த பொண்ணு பேர் அமிர்தா. நந்திவரத்துல பொண்ணுங்களுக்கு பிரச்சனையும் கொடுமையும் சூழ்ந்து இருக்கு. மக்களுக்கு அது தெரியறதுக்கு முன்னாடியே நாம் அதை அழிச்சே ஆகணும். இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சா இந்த நாடே நந்திவரம் பக்கம்தான் திரும்பி பார்க்கும். அண்ட் ஒன் மோர் திங், கவர்மெண்ட் நந்திவரத்தை டிஸ்ட்ரிக்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்ற இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்குள்ள இது மொத்தத்தையும் க்ளோஸ் பண்ணி ஆகணும். தேன் கூடு கட்டுற மாதிரி நந்திவரத்துல பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்கு. அது வெறும் தேனி தானா இல்ல சமூகமான்னு கண்டுபிடிச்சு மொத்தமா அழிச்சாகணும். I want the bloody crime nest to be destroyed. ஓகே சார். இப்பவே கிளம்பு. எஸ் சார். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ சார். எல்லாத்தையும் இருட்டுல பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாம இருட்டிலே அழிச்சிடு. ஷூர் சார். ஹலோ. ஓ, தேங்க் யூ ஸோ மச். அம்மா, அப்பா ட்ரீட்மெண்ட்காக கேரளாக்கு போகணும். அதுவும் நாளைக்கே போயாகணும். டேய், ஹாப்பி பர்த்டே டு யூடா. 2 பேருக்கும் தானம்மா. அவனுக்காகவா? ஆமாம்மா, இன்னைக்கு எங்க பர்த்டே இல்ல. அவனை செம்மையா ரெடி பண்ணி நல்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு வரேன். டாக்டர் கிட்ட சாகரை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு வரேன். இன்னும் எத்தனை நாளைக்குமா இந்த மாதிரி? ஒரு வாட்டி சொன்னா புத்தியில உரைக்கணும். புண்ணியத்தை தேடி கடவுள்கிட்ட போகலாம். ஆனா பந்தம் பாசன்னு சொல்லிட்டு ராட்சசன் கிட்ட போக கூடாது.